தொலைக்காட்சியின் இளம்படை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். பள்ளி மாணவர்கள் இளம்படை மூலம் செய்து வரும் மாற்றத்தை பதிவு செய்து வழங்கி வருகிறோம். ஓராண்டு நிறைவு பெற்று 2ஆம் ஆண்டிலும் அடியெடுத்து வைத்துள்ளது பொள்ளாச்சி கேசவ் வித்யா மந்திர் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளி. 2ஆம் ஆண்டு இளம்படை துவக்க விழா நிகழ்ச்சி பள்ளியில் நடைபெற்றது. யாரெல்லாம் கலந்து கொண்டார்கள், இளம்படை வீரர்கள் என்னவெல்லாம் சொன்னார்கள் போன்றவற்றை இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காலத்தில் மதிப்பான எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கக்கூடிய நமது பள்ளி நிர்வாகத்தினருக்கும் பாதைகளை சரியாக வகுத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு முதல்வராக இருந்து உங்களை சரியான பாதையில் வழிநடத்திக் கொண்டிருக்கக்கூடிய முதல்வர் மற்றும் ஆசிரியர் அவர்களுக்கும் இளம்படையோடு சேர்ந்து இளம்படையில் இளம்படை வீரர்களாக நாங்களும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் என்று ஓராண்டை கடந்து 2வது ஆண்டிலும் இளம்படை வீரராக என் சமூகத்தில் நடக்கக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டவும் தட்டி கேட்கவும் நாங்கள் அஞ்சாத இளம்படையாக இருப்போம் என நீங்கள் உறுதியோடு இங்கே வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் புதிய தலைமுறை குழுமத்தின் புதியகத்தின் சார்பாக இளம்படை குழுவின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் வரித்தாக்கிக் கொள்கிறேன். இளம்படை நிகழ்ச்சியின் துவக்க விழாவில் கலந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விழாவை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய இந்த பள்ளியினுடைய தாளாளர் ஐயா மாரிமுத்து அவர்களே, எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார் பார்த்தீங்களா, இந்த வயசுலையும் ஹீரோ மாதிரி இருக்கார் ஐயா. நம்முடைய பள்ளியினுடைய ட்ரஸ்டீஸ் மரியாதைக்குரிய வரவேற்புரை ஆற்றி அமைந்திருக்கின்ற ஐயா ரவிச்சந்திரன் அவர்களே, ட்ரஸ்டி மரியாதைக்குரிய ஐயா காளிமுத்து அவர்களே, இந்த பள்ளியினுடைய முதல்வர் அன்பு சகோதரர் ஐயா பிரகாஷ் அவர்களே, இளம்படை நிகழ்ச்சியின் வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரர் சித்திரவேல் அவர்களே, புதிய தலைமுறை தொலைக்காட்சியின் பணியாற்றி கொண்டிருக்கும் என்னை இந்த விழாவிற்கு அழைத்து வந்த இனிய நண்பர் மரியாதைக்குரிய கார்த்திகேயன் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, எல்லோருக்கும் வணக்கம். சொல்லுதல் எல்லோருக்கும் எளிதாம், ஆனால் சொல்லிய வண்ணம் செய்தல் அரிது என்ற திருக்குறளுக்கேற்ப நம் சித்திரவேலு ஐயா அவர்கள் இந்த இளம்படை அமைப்பினை நமது பள்ளியிலே ஆரம்பிக்கும் பொழுது நான் இவர் என்ன செய்ய போகிறார் என்று ஒரு சிறிய ஐயப்பாடு எனக்கு இருந்தது. ஆனால் இவர் செய்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் தமிழ்நாடு முழுவதுமே ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியை மெதுவாக எழுப்பிக் கொண்டிருக்கிறது என்பது திண்ணம். இதிலே எமது பள்ளியும் இணைந்தது மிக பெருமை. ஏனென்றால் இன்று எமது பள்ளி மாணவர்கள் கல்வியோடு மற்ற சமுதாய சிந்தனையை தூண்டக்கூடிய மிக அற்புதமான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஆண்டு எமது பள்ளி மாணவர்கள் பல செயல்களை செய்தார்கள். இதற்கெல்லாம் காரணம் சித்திரவேலு ஐயா அவர்களே. மேலும் நமது பள்ளி மற்றும் போன ஆண்டே நான் இதை கூறியதுதான், பொள்ளாச்சியில் நமது பள்ளி மற்றும் சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய சில பள்ளிகள் இதில் இணைந்துள்ளன. அனைத்து பள்ளிகளுமே இந்த இளம்படையில் இணைய வேண்டும். ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி நமது இந்தியாவில் எழ வேண்டும். ஏனால் இன்றைய மாணவர்கள் நாளைய இந்தியாவின் தூண்கள்.
நாங்கள் இந்த மாணவர்களை ஒரு சிறிய உருண்டையாக கொண்டு வந்து பெற்றோர்கள் என்னிடம் கொடுக்கும் பொழுது எங்களது ஆசிரியர்கள் அவர்களை உருவமாக்கி பேச வைத்து நடக்க வைத்து ஒரு எழுச்சிமிகு இளைஞனாக இந்த பள்ளியிலிருந்து நாங்கள் வெளியே அனுப்புகின்றோம். என் பெயர் பிரதோஷ் கண்ணன். நான் 9ஆம் வகுப்பு படிக்கின்றேன். இளம்படையில் போன வருடம் நான் சேர்ந்தேன். இதன் மூலமாக சமூகத்தின் எல்லாம் கற்றுக்கொண்டேன், நன்றாக கற்றுக்கொண்டேன். அதுவும் இல்லாமல் எங்களால் முடியும் என்று வெற்றி குறிப்பை கொடுத்த இளம்படைக்கும் நன்றி. இளம்படைங்கிற ப்ரோக்ராம் வந்து செகண்ட் இயர் இந்த ஸ்கூலில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இந்த ஃபஸ்ட் இயர் வி ஹேட் அ வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் இட். இந்த செகண்ட் இயரில் வந்து கண்டிப்பாக என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி சமுதாயத்துக்கும் பள்ளிக்கும் நல்ல பேர் எடுத்து கொடுப்பாங்கன்னு தோணுது. கண்டிப்பாக இது வந்து இந்த வந்து எவ்ரி இயர் கன்டினியூ பண்ணுற மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம். இந்த வருஷம் வந்து நல்லா கிராண்டாக இருந்துச்சு. வாழ்த்துக்கள் ஃபார் புதிய தலைமுறை who have done this program. Thank you. என்னுடைய பேர் வந்து ஸ்ரீ ஷியாம்லிங்க. நான் இங்கே பொள்ளாச்சியில் 10 வருடங்களாக இருக்கேன். ஸோ நான் வந்து கேஷவ வித்யா மந்திர் பள்ளியில் வந்து என்னுடைய குழந்தை படிக்கிறா, 7ஆம் வகுப்பு படிக்கிறா. அவளோட பேர் வந்து ஸ்ரீ சாதனாங்க. ஸோ இந்த பள்ளியில் வந்து சேர்த்ததுக்கு முதல்ல நான் பெருமை கொள்கிறேன். அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதுயுகம் தொலைக்காட்சியில் வந்து நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அது மட்டும் அல்ல, இப்போ புதுசாக இந்த துவக்க விழாவில் 2வது ஆண்டு இதை அடியெடுத்து வச்சுருக்காங்க. முதலாண்டே அவங்க கொடுத்த ஊக்கத்தினால நிறைய விஷயங்கள் குழந்தைய கற்றுக்கிட்டாங்க. ஸோ பொதுவாக ஒரு சின்ன விஷயம் சொல்ல போனோன்னா, நெகிழினா என்னன்னு தெரியாது குழந்தைகளுக்கு. ஸோ அந்த நெகிழினா என்ன அப்படிங்கிறத முதல்ல விளக்கத்தோடு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் அது எப்படி ஒழிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நம்ம படிச்சிருப்போம், அந்த காலங்களில் படிச்சிருப்போம், தெரியும், சிலருக்கு தெரியாது. நெகிழியை ஒழிப்போம், மண்வளம் காப்போம்னு சொல்லுவாங்க. ஆனால் எத்தனை குழந்தைகளுக்கு பெற்றோர்களாக நம்ம சொல்லி கொடுக்குறோன்னு தெரியல. ஆனால் தொலைக்காட்சி வாயிலாகவும் சரி, ஆசிரியர்கள் பள்ளியின் வாயிலாகவும் என்னுடைய குழந்தை நிறையா விஷயங்களை அது மூலிமா தெரிஞ்சது மட்டும் அல்ல, அதை பயன்படுத்திட்டு வராங்க. அதுக்கு ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா, போன வருஷம் நடந்த துவக்க விழாவில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, பென். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா, பென் யூஸ் பண்ணுவோம் எழுதுறதுக்கு. ஏதோ ஒரு பென் கேட்குறாங்கன்னா வாங்கி கொடுப்போம். ஆனால் எந்த பெண்ணு என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம பார்க்க மாட்டோம். ஆனால் அவங்க முதல் தடவை வந்தப்பவே அவங்க சொன்னது என்னென்னா, தொலைக்காட்சி வாயிலாக சொன்னது என்ன அப்படின்னா, பென் வந்து இங்கு பென் யூஸ் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு குறிப்பை வச்சாங்க. அதை பள்ளியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அதை பயன்படுத்தியே ஆகணும் அப்படிங்கிறத அவங்களும் வழி நடத்தினாங்க. ஸோ இது முதல்ல மாணவர்கள் வந்து செஞ்ச ஒரு பெரிய விஷயம்னே சொல்லலாம். என் பெயர் ஆர் ராகுல். நான் 9ஆம் வகுப்பு படிக்கிறேன். இன்றைக்கி வந்து எங்கள் கேசவ வித்யா ஸ்கூலில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்தினாங்க. அது வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இளம்படையை பற்றி சொன்னாங்க, எங்களுக்கு வந்து நிறைய யூஸ்ஃபுல்லானதை சொன்னாங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து இளம்படையில் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் எப்படி புகார் அளிப்பது. என் பேர் பி அஸ்வத். நான் வந்து இங்கே சக்தி கார்டன்ஸ்லேருந்து வரேன். நான் இங்கே இளம்படையில் ஒரு வீரனாக இருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதுவும் இல்லாமல் எனக்கு எங்கள் பிரின்சிபல் சார் வந்து நிறையா விஷயங்கள் வந்து செஞ்சுருக்காரு. அதுவும் இல்லாமல் நாங்கள் நிறையா இடத்துக்கு சேவை செஞ்சுருக்கோம். பேர் சங்கீதா. நான் இந்த ஸ்கூலில் வந்து கேஷவ வித்யா மந்திர் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிஞ்சிட்ருக்கேன். அதே மாதிரி போன வருஷம் வந்து இளம்படை குழு துவக்க விழா எங்கள் பள்ளியில் போன வருஷம் நடத்துனாங்க. அதில் வந்து சித்திரவேல் சார் வந்து புதியகம் தொலைக்காட்சியிலேருந்து மெயின் கான்செப்டாக வந்து இங்கு பென் தான் யூஸ் பண்ணணும், யாரும் இந்த பால் பாயிண்ட் பென் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதில் ஒரு கான்செப்ட் எங்களுக்கு சொல்லிட்டு போனாங்க. ஸோ இப்போ வரைக்கும் நாங்கள் எங்களோட பள்ளியில் வந்து அதை தான் நாங்கள் இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம். எங்கள் குழந்தைங்கள வந்து நாங்கள் வந்து இங்கு பென் மட்டும்தான் யூஸ் பண்ண சொல்லிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து 2ஆம் ஆண்டு துவக்க விழா இன்றைக்கி எங்கள் ஸ்கூலில் நடந்துச்சு. அதுலேயும் நிறையா சீஃப் கெஸ்ட்டு எல்லாமே நிறையா யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் வந்து எங்களுக்கு சொன்னாங்க. ஆசிரியராக இருந்து ஜனாதிபதியானார் ராதாகிருஷ்ணன். ஜனாதிபதியாக இருந்து ஒருத்தர் ஆசிரியரானார், அவர்தான் அப்துல் கலாம். கனவு காணுங்கள். இந்த இளம் படையில சொல்லித்தராங்க, கனவு காணுங்கள்னு கலாம் சொன்னார். எதை பற்றி கனவு காண சொன்னார்? ஒன்னும் சொன்னார். கனவு காணுங்கள். யூ ஷுட் ட்ரீம். ட்ரீம் இஸ் நத்திங் பட் டிசையர். ஒவ்வொருவரும் கனவு காண வேண்டும். கனவு என்பது என்ன? ஆசைப்படுதலே கனவு. என்ன கனவு காணணும்னு கலாம் சொல்லல. ஏன்னால் அவங்களுக்குன்னு ஒரு கனவுகள் இருக்கும். கனவுகள் இல்லாம இருக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன கனவு இருக்கு? தூங்குறப்ப தான் சார் தெரியும். சரி, இப்படி எடுத்துக்குவோம். உங்களை கனவு காணுங்கள்னு நாங்க சொல்றோம், ஆனால் பெற்றோர்களுக்கு நீங்கள் தான் கனவு.
ஃபஸ்ட்டாக தேங்க்ஸ் சொல்லிக்கணும் இளம்படைக்கு. சித்திரவேல் சார் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சொன்னார். அதுவும் இல்லாமல் ஆதிப்பாண்டியன் சார் வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான திங்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு. வணக்கம். புதுயுகம் நடத்துகின்ற இந்த இளம்படை நிகழ்ச்சியின் 2ஆம் ஆண்டு துவக்க விழா இன்று மிகச்சிறப்பாக பொள்ளாச்சியிலே நடைபெற்றிருக்கிறது. நமக்கு என்ன அப்படின்னு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மனநிலையை மாற்றுவதற்காக இளைஞர்களை, குறிப்பாக மாணவர்கள்கிட்ட சமுதாய சிந்தனையையும் சமுதாய அக்கறையையும் அவங்ககிட்ட கொண்டு வர்றதுக்காக புதுயுகம் தொலைக்காட்சி சிறப்பான ஒரு நிகழ்வுகளை தமிழ்நாடு முழுவதுமே நடத்திட்டு இருக்கிறாங்க. அதனுடைய 2ஆம் ஆண்டு துவக்க விழா இன்று இங்கே நடந்திருக்குது. மிகவும் சிறப்பாக இந்த விழா நடைபெற்றிருக்கிறது. இங்கே நடைபெற்ற பள்ளி நிர்வாகமும் மாணவர்களும் மிகச்சிறப்பாக அவருடைய ஒத்துழைப்பை அவர்கள் வழங்கியிருக்கின்றார்கள். இந்த விழாவிலே நானும் கலந்து கொண்டதற்கு எனக்கும் ஒரு நல்ல வாய்ப்பை அளித்தமைக்கு புதுயுகம் தொலைக்காட்சி நிர்வாகத்திற்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மாணவர்கள் சமுதாயத்தில் முன்னின்று செய்யப்பட வேண்டிய செயல்கள் மற்றும் மாணவர்களின் பங்கு குறித்து சிறப்பு விருந்தினர் உலக சாதனையாளர் ஆதிப்பாண்டியன் அவர்கள் தெளிவாக இளம்படை வீரர்களுக்கு எடுத்து சொன்னார்கள். மேலும் அடுத்தடுத்து என்னென்ன நடந்தது என்பதை தொடர்ந்து பார்க்கலாம். 1ஆம் ஆண்டில் கேசவ் வித்யா மந்திர் மெட்ரிக் இளம்படை வீரர்கள் செய்த செயலை பெருமையோடு இந்த நிகழ்விலும் பதிவு செய்தனர். நீங்க இருந்திருக்கீங்க. எடுத்துக்காட்டா உங்களையே தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா சென்ற ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா இளம்படை துவக்க விழா இங்கே பண்ணோம். அதன் பிறகு அடுத்தடுத்த இந்த ஜூம் மீட்டிங்லையும் பங்கேற்றீங்க. முதல்வர் ஐயா அவர்கள் கூட வந்து சிறப்பு விருந்தினராக வந்து மற்ற பள்ளி மாணவர்களையும் பாராட்டி பேசினாரு. நம்ம பள்ளியிலையும் களப்பணி நடந்தது. நீங்க செய்த தூய்மை பணியை வந்து நீங்களே அதை பத்தி பேசி எனக்கு அனுப்பிச்சிருந்தீங்க. ஸோ இதனுடைய தொடக்கம் ஒரு சிறப்பான இதுவா நம் தேசத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும். தேசபக்தின்றது தெய்வ பக்தியும் தேசபக்தியும் நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் அப்படின்றத பள்ளி நிர்வாகம் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததை நீங்கள் விதைச்சிருக்கீங்க. ஸோ இப்படி நீங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த ஒரு நிகழ்வோடு சேர்ந்து மீண்டும் இந்த ஊடக பயணம் உங்களோட சேர்ந்து தொடர்றது வந்து ரொம்ப மகிழ்ச்சிக்குரியதாக இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வே மகேஸ்வரன். நான் 9ஆம் வகுப்பு படிக்கின்றேன். போன வருஷம் எங்கள் ஸ்கூலில் வந்து இளம்படை ஆரம்பித்தாங்க. அப்போ நானும் ஜாயின் பண்ணியிருந்தேன். நாங்கள் இந்த சுற்று வட்டார பகுதிகளுக்கு சுகாதார பணிகளுக்காக சென்றிருந்தோம். மக்கள்கிட்ட வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பை பற்றி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக சென்றிருந்தோம். அப்போ வந்து நிறையா மரக்கன்றுகள் கொடுத்தோம். அங்கே நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை உங்ககிட்ட நான் பகிர விரும்புகிறேன். அங்கே ஒரு குப்பை கொட்டுற இடம் இருந்தது. அந்த இடம் வந்து ஃபுல்லாக நெகிழி பைகள்லாம் இருந்தது. அதுலேயும் ஒரு கொடுமை என்னென்னா, அங்கே ஒரு மாடு மேய்ஞ்சிட்டு இருந்துச்சு. அந்த பிளாஸ்டிக் கவர்களை சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. அந்த மாட்டோட நிலைமை யோசிச்சு பாருங்கள். இளம்படையோட நோக்கம் என்னென்னா, நம்ம சுற்றுச்சூழலால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்பட்டுறக்கூடாது. முக்கியமாக இந்த கால்நடைகள் மற்ற உயிரினங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது. இன்னும் நாங்கள் நிறையா ஃபீல்டிங் ஒர்க்லாம் போய் மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவோம். இதுதான் எங்கள் இளம்படையோட நோக்கம். அவங்களுடைய குழுக்கள்லேருந்து முதல் ஆண்டில் என்ன பண்ணாங்கன்னா, பக்கத்தில் அருகாமையில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கெல்லாம் சென்று மக்கும் குப்பைனா என்ன, மக்காத குப்பை அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் வந்து தெரியாத மக்கள், பாமர மக்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறமா அதை வந்து பழக்க வச்சாங்க. ஸோ மக்கும் குப்பையை இப்படி வைங்க, மக்காத குப்பையை முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்தாதீங்க, அப்படியே பயன்படுத்தினாலும் பிரித்து வையுங்க அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் மாணவர்கள் வந்து தெரிஞ்சு அதை வந்து மக்களுக்கு கொண்டு போனது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஒரு பெற்றோராகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப நன்றிங்க. புதிய தொலைக்காட்சிக்கும் சரி, பள்ளி நிர்வாகத்துக்கும் பள்ளி முதல்வருக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அப்போ நாங்கள் போன வருடம் வந்து வடுகுபாளையத்துக்கு வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு ஒரு இதுக்கு போயிருந்தோம். எங்கள் ஸ்கூல்லேருந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே போய் நாங்கள் மக்கும் குப்பை மக்காத குப்பையெல்லாம் வீடு வீடாக போய் சேர்த்து வச்சுட்டு இருந்தோம். நன்றி. என் பெயர் மூசே சாருநேத்ரா. நான் 8ஆம் வகுப்பு படிக்கிறேன். நாங்கள் வந்து இளம்படையிலேருந்து பேசுகிறோம். இளம்படையில் நாங்கள் நிறைய கற்றுக்கிட்டோம்.
போன வருஷம் நாங்கள் இளம்படையிலேருந்து மக்கும் குப்பை மக்காத குப்பை அப்படிங்கிற தலைப்பில் வடுகப்பாளையம் போயிருந்தோம். அங்கே நிறைய வீட்டுக்கு போய் மக்கும் குப்பை மக்காத குப்பை இது ரெண்டுத்தையும் பிரித்து போடுங்க அப்படிங்கிறத சொன்னோம். அவங்களும் சரின்னு சொன்னாங்க, போடுறோம் அப்படின்னாங்க. மக்கும் குப்பை மக்காத குப்பை எல்லாரும் அப்படிங்கிறத பிரித்து போடுங்க. மக்கும் குப்பையை வந்து தனியாகவும் மக்காத குப்பையை தனியாகவும் போடணும். We have been enjoying the program of Pudiyugam, that is Elampadai. So you are all children, you are all Elampadai, you belong to Elampadai. This is a program we conducted, this is the second year. So every year we are going to conduct the same program and we must show our progress. Program should follow by our progress. What progress we have done in our school after hearing this program. You know, Elampadai should react favorably and purposefully. You must allow, you must usefully use this program, and next year when we conduct the third year, you know, some of you should come to the dais and explain what way you took the advantage of today's meeting. What are you going to do in the future? All that you have to come and explain on the dais next year. So be prepared, my dear students. You be conscious what you have heard and what you have seen, that you have to remember and react healthily on the dais next year. இந்த மாதிரி பண்ணுங்க, சோஷியலில் நல்லா நம்ம தான் அடுத்த ஜென்ரேஷனால் நம்ம தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் புதுசாக கற்றுக்கிட்டோம். இளம்படையில் நாங்கள் ஜெயிப்போம். நன்றி, வணக்கம். போன வருஷம் வந்து நாங்கள் குழந்தைங்கள வந்து ரேலி கூட்டிகிட்டு போனோம். மட்கும் குப்பை மட்காத குப்பை மக்களுக்கு எங்கள் ஏரியாவில் இருக்கிற வீட்டில் எல்லாம் போய் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் நாங்கள் வந்து சொன்னோம் என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து அப்புறப்படுத்தி அந்த இடத்த வந்து சுத்தம் பண்ணி கொடுத்துட்டு வந்தோம். நிறைய மரக்கன்றுகளையும் நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். குழந்தைங்க இங்கே பள்ளியிலேயே வந்து அவங்களே வந்து வளர்த்து சீடு போட்டு அவங்களே வளர்த்து அதை எடுத்துகிட்டு போய் நாங்கள் வந்து லாஸ்ட் இயர் அது எல்லாமே கொடுத்தோம். இந்த வருஷமும் நிறைய ஐடியாஸ் நாங்கள் வந்து வச்சுருக்கோம். நிறையா குழந்தைங்க இந்த வருஷமும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. எங்கள் பள்ளியோட முதல்வரோட ஒத்துழைப்போட இந்த வருஷமும் எங்கள் பணி வந்து நல்லா சிறக்கணும்னு நாங்கள் வந்து உறுதி கொடுக்குறோம் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த வருஷமும் இந்த செயலோடு இந்த புதியுகம் நடத்தக்கூடிய இளம்படையின் மூலியமாக இன்னும் மாணவர்களுக்கு புத்துணர்ச்சி ஏற்பட்டு மிகச்சிறந்த ஒரு அற்புதமான ஒரு நிலையை அடைய முடியும் என்பது என் திண்ணம். இது 2ஆம் ஆண்டு துவக்க விழா. இது 2ஆம் ஆண்டு மட்டும் இருக்கக்கூடாது. மேலும் பல்வேறு ஆண்டுகளுக்கும் இந்த இயக்கம் ஏற்பட வேண்டும், தொடங்க வேண்டும். நல்ல ஒரு எழுச்சிமிகு இளைஞனை இந்தியாவில் உருவாக்க வேண்டும் என்று அற்புதமான இந்த வாய்ப்பினை எனக்கு வழங்கிய புதியுக நிலையத்தாருக்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விஏஓனா நமக்கு அதிகபட்சம் என்ன தெரியும், அதாவது சர்டிஃபிகேட்டில் கையெழுத்து போடுவார் அப்படிங்கிற அந்த புரிதலை தாண்டி ஒரு அதிகாரி விஏஓவாக இருக்கட்டும், ஆர்ஐயாக இருக்கட்டும், தாசில்தாராக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே ஒரு நகராட்சி கமிஷனர் இருக்கட்டும், இவங்களுடைய அதிகாரம் என்ன, இவங்க மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவை என்ன, மக்களுக்கு செய்ய வேண்டிய பணிகள் என்ன, அதையெல்லாம் தெரிஞ்சு நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை இளம்படையோடு சேர்ந்து இதை சுட்டி காட்ட போகிறோம். இது ஒரு சுருக்கமான ஒரு உரையாக உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம வந்து இது வந்து 2ஆம் ஆண்டினுடைய துவக்கம் தான். இன்னும் நிறைய செய்ய போகிறோம். அதனால் நம்ம எப்பயும் போல் ஜூம் மீட்டிங்கில் வந்து கலந்துக்க போகிறீங்க. அதற்கடுத்து நீங்கள் உங்களுடைய பதிவுகள், நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பதிவு பண்ணுங்கள். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இளம்படை வீரர்களுக்கு நீங்கள் வந்து முதல்ல வீட்டில் நம்ம அப்பா அம்மா சரியான முறையில் வீட்டுக்கு தேவையான விஷயங்களை பண்ணுறாங்களா அப்படின்றத நம்ம கொண்டு போகணும். முக்கியமானது குப்பைகள் எங்கள் வீட்டில் சரியாக நாங்கள் பிரிக்கிறோம், குப்பைகளை வந்து சரியான முறையில் பிரித்து கொடுக்குறோம், நெகிழி பயன்பாட்டை வந்து குறைக்கிறோம். நான் வீட்டை விட்டு வெளியே போகும்போது கடைக்கு போனால் எங்கள் அம்மா அப்பா கிட்ட துணிப்பை கேட்டோ எல்லா கூட பையோ ஏதோ ஒரு பை எடுத்துட்டு தான் போகிறேன். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பதிவு பண்ணலாம். கூடுதலாக வீட்டிலேருந்து வாகனத்தில் செல்லக்கூடியவர்கள், 2 சக்கர வாகனத்தில் பைக்கில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹெல்மெட் போடணுன்றதை நீங்கள் அடம்பிடிச்சு அதை உறுதிப்படுத்தணும். சாலை விதிகளை மதிக்கணும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் இளம்படை வீரர்களாக நீங்கள் தொடர்ந்து செய்ய போகிறீங்க. அதற்கு இந்த புதுயுகம் இளம்படை உங்களோட தொடர்ந்து பயணிக்க போகுது.
2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் உங்களை சந்தித்ததிலும் பள்ளி நிர்வாகத்தினரோடு மீண்டும் இந்த ஒரு நெகிழ்வான தருணத்தில் நம் பயணம் தொடர்வதும் ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த சிறப்பான ஏற்பாட்டை செய்திருக்கக்கூடிய பள்ளி நிர்வாகத்திற்கும் இதற்கு வழிநடத்தக்கூடிய பள்ளி முதல்வர்களுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் களமிறங்க போகக்கூடிய இளம்படை வீரர்களுக்கும் ஏற்கனவே இளம்படை வீரர்களாக இருக்கிறவர்களுக்கும் அனைவருக்கும் எனது நன்றிகள். இந்த விழாவை ஒருங்கிணைத்த புதிய தலைமுறை குழுமத்திற்கும் கார்த்திகேயன் அவர்களுக்கும் இந்த தருணத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இனிதாக துவங்கிய 2ஆம் ஆண்டு துவக்க விழாவிற்கு ஒத்துழைத்த பள்ளி நிர்வாகத்திற்கும் சிறப்பு விருந்தினருக்கும் பள்ளி ஆசிரியர்கள், பெற்றோர்கள் என அனைவருக்கும் புதுயுகம் சார்பாக வாழ்த்துக்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பிருந்தா, சைனிங் ஆஃப்.